கிராமத்துல இருந்து இந்த வயசானவர் பாத்தீங்கன்னா சிட்டிக்கே வந்துடுறாரு. இப்படியே அடுத்த நாளாவது டாய்லெட் போறதுக்காக கதவை திறந்துட்டு போகும்போது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பையன் வந்து சொல்றான், அப்பா இது சிட்டிப்பா, கிராமத்துல மாதிரி நீ வெளியில டாய்லெட்டுக்கெல்லாம் போத்தவில்ல, வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருக்குன்னு. இதை கேட்ட அப்பாவும் 40 வருஷம் கிராமத்துல இருந்துட்டேன்ப்பா, 4 நாள்ல எதுவும் மாறிடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் கிராமத்துல வாழ்ந்த நாட்கள் நினைச்சு பார்த்துக்க இருக்கும்போது மனைவி காப்பி கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப கணவன் அந்த காப்பியை குடிச்சிட்டு காப்பில சுகரே இல்ல, என்ன காப்பி போட்டிருக்கான்னு சொல்லி மனைவியை திட்டிட்டு அங்க இருந்து வராரு. அதுக்கப்புறமா ஒரு மண்வெட்டி எடுத்து அங்க இருக்க புட்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல பையன் பைக்ல வரான். வந்தவன் கோவப்பட்டு என்னப்பா பண்ணிக்கிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அப்பா சொல்றாரு, சும்மா இருக்க போர் அடிச்சுப்பா, அதனாலதான் இங்க இருக்க புட்கள்லாம் வெட்டிக்கிருக்கேன்னு சொல்லும் போது பையன் சொல்றான், இது நம்மளோட இடமே கிடையாது, கிராமத்துல மாதிரி இங்க வந்து பண்ணிக்கிருக்காது, உனக்கு அறிவு இருக்கா, எல்லாரும் நம்மள எப்படி பாக்குறாங்க பாருன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இதனால கோவப்பட்ட அப்பா, உனக்கு பிடிக்காட்டிக்கு என்ன கிராமத்துல கொண்டு போய் விட்டுரு, என்னால சும்மா அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, ஓடி ஆடி விளையாண்ட உடம்புடான்னு சொல்லி பையனை வந்து திட்டுறாரு. இதனால பையனும் கோவிச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சில மனத்தியலங்களாவது இந்த வயசானவர் கேட்டுக்கிட்ட நின்று இருக்கும்போது 2 வயசான கணவன் மனைவி பாத்தீங்கன்னா தட்டு கெட்டு தடுமாறி ஒன்னா நடந்து போறாங்க. அப்ப அந்த இடத்துல மனைவி வராங்க. அப்ப கணவன் சொல்றாரு, வீட்டுல இருக்க போர் அடிக்குது, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா பார்க்குக்கு போயிட்டு வருவோமான்னு. இதை கேட்ட மனைவியும் சந்தோஷப்பட்டு சரிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கணவனும் மனைவியும் பார்க்குக்கு போறதுக்காக நடந்து போகும்போது கணவன் சொல்றாரு, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு ஒரு பச்சை புடவை வாங்கி தந்தேன், அது இருக்கானே. இதை கேட்ட மனைவியும், உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, நீங்க அந்த புடவை வாங்கி கொடுத்தனாலதான் பத்திரமா நான் கபோர்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கணவன் சொல்றாரு, இவ்வளவு நாள் உன் கூட பேச எனக்கு டைம் கிடைக்கல, இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா பார்க்குக்கு போயிட்டு அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரியாவது கணவன்கிட்ட மனைவி சொல்றாங்க, பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், அவன் கூட நாளைக்கு பேசலாமேன்னு. அப்ப கணவனும் அவன் என் மேல கோவமா இருப்பான்னு சொல்லும் போது மனைவி சொல்றாங்க, அவன் கோவம் எல்லாம் பட மாட்டான், நாளைக்கே அவன் கூட பேசுங்கன்னு. இந்த பக்கமா பையன் மனைவி கிட்ட சொல்றான், அப்பா கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என்னானாலும் சரி நாளைக்கு நான் அவர் கூட பேசுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது பையன் அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு வரான். இந்த பக்கமா அப்பாவும் பையன் கூட பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது பையன் சொல்றான், அப்பா நம்ம வெளியில போயிட்டு வருவோமான்னு. இதை கேட்ட அப்பாவும் சரிப்பா நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒன்னா குடும்பமா சேர்ந்து அந்த ஊரை பாத்தீங்கன்னா சுத்தி பாக்குறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.